ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜேசி பீப்பிள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே இன்னும் கொஞ்ச நாளில் வரப்போகுது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். டிசம்பர் 18 வந்து வரப்போகுது, ஓகேவா? ஸோ இப்போ அந்த மூவியை நான் பார்க்கணும் ப்ரோ. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து எந்தெந்த மூவிலாம் நான் பார்த்தா எனக்கு வந்து டூம்ஸ்டே புரியும். ஏன்னா இது வரைக்கும் நான் மார்வலே பார்த்ததில்ல ப்ரோ. இல்லை மார்வல் பார்த்துருக்கேன், ஆனால் ரீசெண்ட் டைமில் பார்த்ததில்ல, எண்ட் கேமுக்கு அப்புறம் பார்த்ததில்ல ப்ரோ. ஸோ என்னென்ன மூவிலாம் பார்த்தா என்னால் டூம்ஸ்டேவை போய் தேட்டரில் பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு டவுட் உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இப்போ என்ன மூவிஸ் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஒரே விஷயம் தான், 2 விதம் இருக்குது. ஒன்று அவெஞ்சர் எண்ட் கேமுக்கு முன்னாடி உள்ள மூவிஸு, அது எல்லாத்தையும் பார்த்துட்டிங்கன்னா இன்னும் பெட்ரு. பட் அதெல்லாம் நம்ம போக வேணாம். இப்போ வந்து எண்ட் கேமுக்கு அப்புறம் அந்த மூவியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு அப்புறம் உள்ள மூவியை பார்த்தாலே உங்களுக்கு போதும், ரைட்டா? இப்போவும் சொல்கிறேன், இது வந்து அவசரமாக எனக்கு டக்குன்னு பார்க்கணும் ப்ரோ, எனக்கு ரொம்ப டைம் இல்லை ப்ரோ, எல்லா மூவியும் பார்க்குற அளவுக்குலாம் டைம் இல்லை, எனக்கு ஓரளவு புரிஞ்சால் போதுங்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து இது. இல்லை நான் எல்லாத்தையுமே பார்க்க ரெடினா இன்னொரு ஃபோட்டோ வந்து மேலே கொடுக்குறேன், அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நீங்கள் இதை வந்து பார்க்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு டைம் இல்லை, நான் வந்து ஓரளவு பார்த்தா போதும், எனக்கு கதை புரியணும்னீங்கன்னா இனிமேல் நான் சொல்ல போகிற மூவி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பாருங்கள், ரைட்டு? ஃபஸ்ட்டு வந்து அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம். என்ன ப்ரோ அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமை கொண்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து ஆப்வியஸ்லாக சாய்ஸ் மாதிரி உங்களுக்கு தெரியலாம். ஏன்னா டூம்ஸ்டேக்கு எண்ட் கேம் ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்பீங்க. எண்ட் கேமில் அவெஞ்சர்ஸோட ஒரிஜினல் டீம் ஒரு மேஜர் சேஞ்ச் வந்து பார்ப்பாங்க. ஸோ அதனால வந்து இன்னும் எக்ஸாம்பிள் சொன்னால் டோனி ஸ்டார்க், ஸ்டீவ் ராஜர்ஸ் மாதிரியான ஒரிஜினல் அவெஞ்சர்ஸ் கேரக்டர்லாம் வந்து அவரோட ஜேர்னி வந்து சேஞ்ச் ஆகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால வந்து அவெஞ்சர்ஸோட ஸ்டோரி எப்படி மாறுதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணாங்கன்னா எண்ட் கேம் பார்த்துட்டு ஆரம்பிக்கிறது வே பெட்டர், ஓகேவா? ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டிய மூவி ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம். என்ன ஒரு ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம்னா, ஆமாம் ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் பார்த்தே ஆகணும். இதை ஏன் நான் பார்க்க சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, மல்டிவர்ஸ் கான்செப்டை நீங்கள் ரொம்ப புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்கு மெயின் மேஜர் வந்து இந்த ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் தான். ஏன்னா எண்ட் கேமுக்கு அப்புறம் அவங்க கொண்டு வந்த ஒரு உருப்படியான ஒரு மல்டிவர்ஸ் மூவினா இந்த ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மூவி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பிகாஸ் வந்து இந்த 3 ஸ்பைடர்மேன் வராங்கிறதுக்காகவே எல்லாருமே இந்த மூவியை பார்த்துருப்பீங்கிறத கண்டிப்பாக நான் நம்புகிறேன். என்ன சொல்கிறேன், இந்த மூவி சாய்ஸ் கிடையாது, கண்டிப்பாக பார்த்தே ஆகணும், இது முக்கியமான விஷயம். அண்ட் எந்த அளவுக்கு நோ வே ஹோம் முக்கியமோ அதை விட 100% முக்கியமான மூவி இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் அப்படிங்கிற இந்த மூவி. இதுதான் நம்ம லிஸ்ட்டில் 3வது மூவி. இந்த மூவியை ஏன் பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, நோ வே ஹோம் மல்டிவர்ஸ் கான்செப்ட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி தான், ரைட்டா? ஆனால் அதோட டேஞ்சர் சைடையும் காட்டுறது தான் இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ். இந்த மூவி எடுத்துட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக ஷோ பண்ணும் டிஃப்ரெண்ட் யூனிவர்ஸ், ஆல்டர்னேட் வேர்ஷன்ஸ், இன்கர்ஷன். ஒரு யூனிவர்ஸோட ஈவெண்ட் இன்னொரு யூனிவர்ஸை அஃபெக்ட் பண்ணும்போது என்னென்ன கான்சிக்வன்சஸ்லாம் வரும் அப்படிங்கிறத இந்த மூவி ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருப்பாங்க. என்ன ப்ரோ மூச்சு இன்னொரு தடவை மல்டிவர்ஸ்ன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக மல்டிவர்ஸ் பார்க்கலன்னா வியாபாரம் ஆகாத நண்பர்களே. மல்டிவர்ஸ் பார்த்தா தான் உங்களுக்கு டூம்ஸ்டே புரியும். இன்னும் எக்கச்சக்கமாக டூம்ஸ்டே வரப்போகுதுங்கிறனால மல்டிவர்ஸ் கான்செப்ட் பார்க்கணுன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு தேவை. அண்ட் இன்னும் ஒரு முக்கியமான மூவி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டெட்பூல் அண்ட் வூல்வரின். இந்த மூவியை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஏன்னா நம்ம டூம்ஸ்டேல எக்ஸ்மேன் கேரக்டர்ஸ் நிறையா பேர் வந்திருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து புரிஞ்சிக்கணும்னா இந்த மூவி ரொம்பவே முக்கியமாக இருக்கும். ஸோ இந்த மூவியும் பார்க்க மறக்காதீங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், இதை பார்க்காம நீங்கள் வந்து டூம்ஸ்டேக்குள்ளே கூட போக முடியாது. ஏன்னா இது வந்து மூவி கிடையாது, சீரிஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா லோக்கி சீசன் 1 அண்ட் சீசன் 2 இது கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும். இதை பார்க்காம மட்டும் டூம்ஸ்டேக்குள்ளே பார்க்க வந்துடாதீங்க. ஏன்னா இதை பார்த்தீங்கன்னா டூம்ஸ்டே உங்களுக்கு வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க போகுது. ஒரு மெயினான டூம்ஸ்டேக்கு வரக்கூடிய மெயினான கேரக்டர் இதில் இருக்கார். நான் லீக் பண்ண விரும்பலை, அதனால் நீங்கள் வந்து ஏன்னா எம்சியூ பார்க்காதவங்களுக்கு இது லீக் மாதிரி தான். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், டக்குன்னு போய் லோக்கி 1 லோக்கி 2 பார்த்துட்டு அப்புறம் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் மற்றதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆனால் ஒரே விஷயம், லோக்கி சீசன் 1 லோக்கி சீசன் 2 கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு மூவிஸு அதை பார்த்துட்டிங்கன்னா போதும். அண்ட் கேப்டன் அமெரிக்கா பிராண்ட் நியூ டே கண்டிப்பாக பாருங்கள். கேப்டன் அமெரிக்கா பிராண்ட் நியூ டே பார்த்ததுக்கப்புறம் ஃபென்டாஸ்டிக் 4 இது வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும். அண்ட் தண்டர்போல்ட்ஸ். ஸோ இதை எல்லாத்தையும் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் மட்டும் பார்த்துட்டு வந்தாலே போதும், டூம்ஸ்டே வந்து ஓரளவுக்கு நல்லாவே புரியும். ஆனால் உங்களுக்கு டைம் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் டாப் டு பாட்டம் எல்லா மூவியுமே பார்த்துருங்க. இல்லை ப்ரோ எனக்கு சுத்தமாக டைம் இல்லை, அந்த அளவுக்குலாம் எனக்கு டைம் இல்லை ப்ரோ, ஓரளவு சொல்லு ப்ரோ பார்த்துக்கிறேன்னா இப்போ நான் சொன்ன மூவி க்ரானாலஜி இந்த மாதிரி ஆர்டரில் பார்த்தீங்கனாலே போதும். கண்டிப்பாக சொல்கிறேன், அதை பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு உங்களால் ஓரளவுக்கு இல்லை நல்லாவே டூம்ஸ்டே உங்களுக்கு புரியும், ரைட்டா? ஸோ இதுதான் இன்றைக்கான கண்டென்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோ உங்களை வந்து பார்க்குறேன். Until then, bye guys.